தமிழ்நாடு முழுவதும் 3000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம். சென்னை ஆலந்தூரில் உள்ள ரேஷன் கடையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஜிசிசியில் சென்னை உலகளாவிய மையமாக உருவெடுத்து வருகிறது. சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்ற தகவல் தொழில்நுட்ப மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டில் 32 மாவட்டங்களில் இருந்து மென்பொருள் ஏற்றுமதி நடைபெறுகிறது. மத்திய அரசின் தரவுகளை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். அதிமுகவில் பன்னீர்செல்வம், சசிகலாவுக்கு இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என அமித்ஷா ஏற்கனவே உறுதியளித்திருப்பதாக டெல்லியில் பேட்டி. தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் அரைச்சமாவே அரைக்க வேண்டாம். இதோட 50 வரைக்கும் நான் சொல்லிட்டேன். டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன். நீங்க உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிக்கை வேணுங்கிறதுக்காக நீங்க வேற எந்தெந்த கட்சி வருதுன்னு சொன்னா எங்களுக்கு செய்தியா இருக்கும் சார். அது எப்படி வெளிப்படையா சொல்ல முடியாது சார். சில கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம். அதிமுக கூட்டணிக்கு டிடிவி வருவாரா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு. பாமக தான் தொடங்கிய கட்சி, உரிமை கொண்டாட யாருக்கும் தகுதி இல்லை. பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் 14வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். சாலையில் அமர்ந்து போராடியவர்களே குண்டுக்கட்டாக கைது செய்த காவல்துறை. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்காததற்கு காங்கிரஸ் கண்டனம். விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோர் பதிவு. விமர்சனங்களை தாண்டி விஜயின் ஜனநாயகன் படத்துக்காக குரல் கொடுக்க தொடங்கிய திரைப்பிரபலங்கள். சென்சார் வழங்காத நிலையில் நடிகர் ரவிமோகன், இயக்குநர்கள் வெங்கட் பிரபு, கார்த்திக் சுப்புராஜ் ஆகியோர் விஜய்க்கு ஆதரவு. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நாளை தீர்ப்பளிக்க வாய்ப்பு. தங்கள் கையை மீறி நடந்த சில தவிர்க்க முடியாத காரணங்களால் படம் வெளியாவதை ஒத்திவைப்பதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு. சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி திரைப்படத்திற்கும் இதுவரை தணிக்கை சான்றிதழ் வழங்கவில்லை என தகவல். நாளை மறுநாள் படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு அதிகரிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 1,02,000 ரூபாய்க்கு விற்பனை. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என கணிப்பு. பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்தியர்களுக்கான விசா மற்றும் தூதரக சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தம். வங்கதேசம் அறிவிப்பு. சீனா, ரஷ்யாவுடனான உறவுகளை வெனிசுலா துண்டிக்க வேண்டும். வெனிசுலா மீண்டும் எண்ணெய் உற்பத்தியை தொடங்க அமெரிக்கா நிபந்தனை. கடுமையான குளிரால் உறைந்து போன ஹங்கேரி நகரம். தலைநகர் புடாபெஸ்ட் முழுவதும் பனி குவியல்கள். சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாக உள்ள பராசக்தி படத்தின் 3வது பாடலை வெளியிட்டது படக்குழு. சேனை கூட்டம் என்ற பாடலை ஜிவி பிரகாஷ் இசையில் யுவன் சங்கர் ராஜா பாடியுள்ளார். ஜீவா நடிப்பில் அரசியல் கலந்த நகைச்சுவை படமாக உருவாகியுள்ள தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் வருகிற 30ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. இளவரசு, தம்பி ராமையா உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர்.